பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிலத்தை வழங்கிய உரிமையாளர்களுக்கு மொத்தம் 400 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய விமான நிலையமாக பரந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கிறது. அதற்கான பணிகள் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு முதல் கட்டமாக நிலங்களை கையகப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. 13 கிராமங்கள் அடக்கிய அந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது பரந்தூர் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்து தாங்களாகவே முன்வந்து அந்த நிலங்களை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக பரந்தூர், தண்டலம், பொடவூர், தொடுவூர், நெல்வாய், வளத்தூர், மடப்புறம், இது போன்ற ஆட்டுப்புத்தூர், சிறுவல்லூர், காரை உள்ளிட்ட 13 கிராம மக்கள் தற்போது தங்களுடைய நிலங்களை வழங்கக்கூடிய சூழ்நிலையில் 1000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர்களுக்கு 400 கோடி ரூபாய் அவர்களுக்கு அந்த நிவாரண தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிலம் வழங்குபவர்கள் தாங்களாக முன்வந்து பதிவு செய்து கொள்ளுமாறும், பதிவு செய்தவர்களுக்கு உடனுக்குடன் அந்த வங்கியில் வழங்கப்படும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிலங்களை கையகப்படுத்த பணிகள் அடுத்து விமான நிலையத்திற்கு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.